வெல்கம் டு சினி மெய்லர். நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா நடிகர்களுக்குள்ளேயும் போட்டி இருக்கு. அந்த போட்டியை கடந்து நல்ல நண்பர்களை பற்றி 2 பேரை சொல்லணும்னா நம்ம இளைய தளபதி விஜயும் சியான் விக்ரமையும் சொல்லலாம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம், சில வருஷங்களுக்கு முன்னாடி சியான் விக்ரம் கொடுத்த பேட்டியில் தனக்கு பிடிச்ச ஹீரோ விஜய்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் இயக்குனரானா தன்னோட முதல் படத்தோட ஹீரோ விஜய் தான் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நம்ம இளைய தளபதி விஜயும் சியான் விக்ரமோட படங்களுக்கு ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு அழைப்பு வந்தா தவறாம கலந்துக்குவாரு. இவங்க நட்பை பார்த்த இயக்குனர்கள் பல பேர் இவங்களை வச்சு படம் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் விக்ரம வச்சு எடுத்த ஐ படம் முடிஞ்சதும் விஜயும் விக்ரமை இணைச்சு ஒரு படம் எடுக்கிறதா முடிவில் இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள சூப்பர் ஸ்டாரோட 2.0 படத்தை இயக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதால அந்த முடிவை தள்ளி வச்சிருக்காரு. இந்நிலையில மொத்த கோலிவுட்டுமே அதிர்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. காற்று வெளியிடை படத்தை முடிச்சிருக்க மணிரத்னம் அடுத்ததா ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ண போறதாவும், அதுல நம்ம இளைய தளபதி விஜயையும் சியான் விக்ரமையும் இணைக்க முயற்சி நடந்துட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த தகவல் வெளிவந்ததிலிருந்தே நம்ம இளைய தளபதி விஜயோட ரசிகர்களும் சியான் விக்ரமோட ரசிகர்களும் சமூக வலைதளங்களை சந்தோஷமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் மணிரத்னம் எடுத்திருக்க டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுல சில உதாரணம் சொல்லணும்னா அக்னி நட்சத்திரம், தளபதி, இந்த 2 படங்களுமே வெளிவந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்கள். ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்னாடி மணிரத்னமும் நம்ம இளைய தளபதி விஜயும் இணைஞ்சு ஒரு படம் பண்றதா இருந்தது. ஆனா சில காரணங்களால அந்த படம் டிராப் ஆனதை அறிவிச்சிட்டாங்க. இந்நிலையில மணிரத்னம் இயக்கத்துல நம்ம இளைய தளபதி விஜய் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம இளைய தளபதி ஃபேன்ஸுக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சா எப்படி இருக்கும்? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.